கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீவோரையும் நோக்கி பார்க்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டே இருக்காரு? நம்மளை பார்த்துட்டே இருக்கார். நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா தீயோரா அப்படின்றது முக்கியம் கிடையாது. எங்க இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுது? நம்மளை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறதா இருக்குது. இப்ப சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்கள நம்ம எவ்வளோ கண்ணு கருத்துமா பார்த்துக்கிறோம். அதை போலதான் நம்மளும் கர்த்தருடைய பார்வையிலே ஒரு பிள்ளைகளும் இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், எங்க போறோம், எங்க வரோம், என்ன பேசுறோம் அப்படின்றத தேவன் என்ன பண்ணிட்டே இருக்காரு? கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அப்போது நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? பிரதியாக இருக்கணும். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் எப்போவுமே என்ன இருக்கும்? பிரதியாக இருக்கணும். அவரை பிரியப்படுத்துகிறதா கர்த்தருடைய நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்பொழுதும் அவரை கஷ்டப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கவே கூடாது. ஏன்னா நம்மெல்லாம் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். அப்போ விசுவாசம் உள்ள வார்த்தைகள் தான் நம்முடைய வாயிலிருந்து என்ன பண்ணும்? புறப்படணும். அப்போ நம்ம விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது அப்படியாகவே நம்முடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறவராக காணப்படுகிறார். ஐயோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்ற பயத்தோட நம்ம இருந்தனா நம்ம பயப்படுகிற காரியம் நமக்கு நேரிடும். அதனால என்ன பண்ணக்கூடாது? எதை குறித்தும் பயந்து கலங்கி அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்று நம்ம ஞானத்திலே சிந்திக்கிறவர்களாக நம்ம காணப்படவே கூடாது. தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என் பிள்ளைங்களை பார்த்துட்டு இருக்காரு. எப்பொழுதும் அவருடைய கண்கள் என்ன பண்ணுது? என் மேலே நோக்கமா இருக்குது அப்படின்ற உணர்வோடு நம்ம இருக்கும் பொழுது நமக்கு உண்மையாகவே என்ன பண்ணாது? பயம் இருக்காது. இப்போ குழந்தைங்க இருக்கிறாங்க, அம்மா அப்பா பார்வையிலே இருக்கும்போது அவங்க ஏதாச்சும் பயப்படுவாங்களா? எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காங்க, என்னை பார்த்துக்குவாங்கன்ற ஒரு தைரியம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் நம்ம இல்லாதப்ப அவங்க பயப்படுவாங்க. ஆமாவா இல்லையா? நம்ம இருக்கிறப்ப செய்கிறதுக்கும் இல்லாதப்ப செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை போல தான் நம்ம தேவனுடைய பார்வையில் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போது தேவன் ஏதாவது உங்களுக்கு பெரிய காரியங்கள் சம்பவிக்கிறது என்றால் அவர் சும்மா விட்டுட்டு என்ன பண்ண மாட்டார்? இருக்கிறவர் அல்ல. அவருடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாக நம்மளை மறைத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஓடி வந்து அவருடைய புகலிடத்துக்குள்ளே நம்ம ஒளிஞ்சிக்கிட்டோம்னா எந்த விதமான காரியங்களும் நம்மளை சேதப்படுத்தவே முடியாது. அவர் செட்டைகளின் மறைவிலே நம்மளை ஒளித்து பாதுகாக்கிறவராக என்ன பண்ணுகிறார்? காணப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அதே போல 4வது வசனத்தை பாருங்க. ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். அப்போ ஆரோக்கியம் உள்ள, நான் முதலேருந்தே சொல்லிட்டே இருக்கேன், ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம்னா ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்ம பேசுகிற போது தான் அந்த நாவு என்ன பண்ணுது? ஆரோக்கியம் உள்ள நாவாக மாறுகிறது. அப்போ நம்ம ஒரு ஜீவ விருட்சமாக இருக்கணும்னா தேவ வசனங்களை அதிகமாக, ஆண்டவருடைய வேதத்தில் உள்ள வார்த்தைகளை என்ன பண்ணணும்? அதிகமாக பேசுகிறவர்களாக இருக்கணும். நம்ம அதிகமாக வேதம் வாசிக்கிறோம், அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம், ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களாக நம்ம காணப்படணும். இதை குறித்து பேசுகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்குள்ள இருக்கிற ஆரோக்கியமான நாவு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஜீவ வார்த்தைகளை நம்ம அதிகமாக பேசும் பொழுது ஆரோக்கியம் உள்ள நாவு உடையவர்களாக நம்ம காணப்படுவோம். நான் முதல்ல சொன்னது அதுதான். ஏதாவது ஒரு பலவீனத்தோடு இருக்காங்களா, ஏதாவது ஒரு சுகவீனத்தோடு இருக்காங்களா, அங்கே அப்படி தான் நடந்துச்சா, இங்கே இப்படி தான் நடந்துச்சான்னு யாரை குறித்து எதுவும் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் என்ன பண்ணும்? பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி என்ன பண்ணுங்க? ஒருவரை ஒருவர் பலப்படுத்துகிறவர்களாக காணப்படுங்க. அதே போல அந்த நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். இந்த மோசமான ஒரு காரியமாக இருக்கும். முகத்தை பார்த்து ஒரு நல்ல வார்த்தைகளை பேசிட்டு பின்னாடி போய் என்ன பண்ணுவாங்க? அந்த சகோதரி அப்படியா, அந்த சகோதரன் அப்படியா என்று சொல்லி பேசுவாங்க. அப்படி என்ன பண்ணக்கூடாது? பேசவே கூடாது. இந்த விஷயத்தில் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து ஒரு சாட்சியாக இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னா எங்கள் அம்மாவை நான் சொல்லுவேன். எங்கள் அம்மா யாரை குறிச்சும் பின்னாடி என்ன பண்ண மாட்டாங்க? பேச மாட்டாங்க. முன்னாடி வேணால் என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க, டப்பு டப்புன்னு பேசுவாங்களே தவிர, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க? பின்னாடி போய் யாரை குறிச்சும் பேசவே
மாட்டாங்க. அந்த பழக்கம் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே செய்யிருந்தா தெரியல. ஆனால் கர்த்தருக்குள்ளே வந்ததுலேருந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, யாரை பற்றியும் பேசவே மாட்டாங்க. அந்த காரியங்கள் நான் இந்த நாட்களில் விபிஎஸ் கடந்த வாரத்தில் எடுக்கும் பொழுது அதில் ஆலோசனை நேரம் அப்படின்ற ஒரு நேரம் இருந்துச்சு. அதில் என்னென்னா பிள்ளைங்களுக்கு கிசு கிசு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்க சொல்லியிருந்தாங்க. சின்ன பிள்ளைங்க என்ன கிசு கிசு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போது இவங்க என்னோட கணவர் என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன கேம் மாதிரி வச்சாங்க. நம்ம சின்ன வயசில் இந்த பூ சொல்லி விளையாடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, வரிசையாக நிற்க வச்சுட்டு ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி விட்டேன்னா 6 பிள்ளைங்க தான், நிறைய பிள்ளைங்க கிடையாது, 6 பிள்ளைங்க தான். ஒரு வார்த்தையை சொல்லி விட்டேன்னா அது என்ன பண்ணிருச்சுன்னா அந்த 6வது நபர்கிட்ட போய் சேர்றதுக்குள்ள 3 விதமா மாறிடுச்சு. மைனா குஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அவன் இன்னொரு பையன் என்ன போய் சொன்னா பைனாக்குலர்னு சொல்லிட்டான். இன்னொருத்த என்ன பண்ணிட்டான் பைனாப்பிள்னு சொல்லிட்டான். கடைசியில் வந்தது பைனாப்பிள்னு அப்படின்னு வந்துருச்சு. இது மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் வேர்டுக்கும் செகண்ட் வேர்டுக்கும் தேர்ட் வேர்டுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம பின்னாடி ஒரு வார்த்தையை பேசுகிறோம்னா திரும்ப அந்த நபரிடம் போய் சேருகிற வார்த்தை வேறு 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 விதமாக என்ன பண்ணும், போய் சேருகிறதாக காணப்படும். அதனால நம்ம ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். நாவு மாறுபாடாக என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இப்போ ஒன்று பேசிட்டு அடுத்து ஒன்று பேசி அதுக்கப்புறம் பின்னாடி ஒன்று போய் பேசுகிறவர்களாக நம்ம காணப்படவே கூடாது. இதை எல்லாவற்றையும் ஞானம் விளங்குறதுக்காக ஆவியானவர் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, அழகாக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. என்ன ஒரு சின்ன காரியமாக இருந்தால் கூட நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்று ஆண்டவர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறதுக்காக தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன்.